கேலிஸ்தானிக்ஸ் பயணம் நாள் 10ல் வழக்கம் போல் காலையிலே எழுந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து ஐஸ் கட்டியை போட்டு அதில் ஐஸ் தண்ணி ஊற்றி மூஞ்ச உள்ளமைக்கு மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே ஐஸ் தண்ணி மெத்தட் ரொம்ப அருமையாக இருக்கு நண்பர்களே. அப்புறமா கோழி கூட்டில் விட்டுருந்த முட்டையை அதுக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டு வாயில் ஊற்றி லப்பக்குன்னு முழுங்கிட்டேன். அப்புறமா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற புரதத்தை பக்குவமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறமா காலை உணவுக்கு ஆப்போம் சாப்பிட்டு முடிச்ச கையோட புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா சின்னதாக ஒரு உறக்கத்தில் பயங்கரமான கனவு நண்பர்களே. பாவமடிய நெஞ்சு சின்ன எறும்பாச்சி அப்புறம் பதறி போய் தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பப்பாளியை சாப்பிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பைசெப்ஸ் தான் ட்ரெயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக ஹேமர் கர்ல் 3 செட் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக கிராஸ் பாடி கர்ல், அதை முடிச்ச கையோட ஆல்டர்னேட்டிங் கர்ல் போட்டுக்கிட்டேன். அப்புறமா நேரோ கர்ல் போட்டுக்கிட்டேன். அப்புறமா முடிவுரையா ரொட்டேட்டிங் கர்ல் போட்டு முடிச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒர்க் அவுட்டை முடிச்ச கையோட உள்ள இருக்க வெயின்ஸ்லாம் வெளியில வெடிச்சு வருத மாதிரி 4 ஆர்ம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். இறுதியா நம்மளோட குழுக்களை எடுத்து கலக்கலை அடிச்சுக்கிட்டு இரவு நேரம் ஒரு குளிர் குளியலை போட்டுக்கிட்டேன். அப்புறம் காடி எடுத்து வெளியில போய் பசங்களோட IPL மேட்ச் பார்த்து இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். கடினமா இருங்க.